2026 பிஸ்னஸ் இந்த ரிஷபராசி ஜெயிப்பாங்களா இல்லை விட்டுருவாங்களா? இது பல கேள்வி. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா வந்தும் எடுக்க பயப்படுற மனநிலைமை. முதல்ல இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான். 10ல் பாவியாவது இருக்கணும். ஏன் நான் பாவியே இருக்குன்னு ராகு பகவான் இருக்கார். இந்த ராசிக்கு 10ஆம் அதிபதி 11ல் வந்ததுனால தொழிலில் லாபம் கணிசமாக நிச்சயமாக ஏற்படுத்துகிறோம். இந்த ராசி ஒன்று மனசில் வச்சுக்கிறோம். லாபம் ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரு புரிதலுக்காக சொன்னால், சார் ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா இவங்க என்ன பண்ணணும், அது 195 ரூபா ப்ராஃபிட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் ஸ்கேலை இன்க்ரீஸ் பண்ணிடணும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு வரும் காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் இன்றைக்கி சூழ்நிலைக்கு, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ன்போம், இதில் இப்போ நோட்டீஸ் கொடுக்குது. இன்றைக்கி இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், ஃபேஸ்புக் இருக்கலாம், சோசியல் மீடியா தான். அப்போ சோசியல் மீடியா மூலம் தான் இந்த ராசி பிஸ்னஸை டெவலப் பண்ண போகுது. அப்போ பிஸ்னஸே பெறாத பண்ணலாம். கூட்டுன்னு ஒரு லிங்க் வரும். கூட்டு போட்டு பண்ணலாமா, இல்லை வெளிநாட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது பண்ணலாமா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆயிரும். நிச்சயமாக ஜூனுக்கு மேலெலாம் அதீத வளர்ச்சி, அதாவது ஒரு ராக்கெட் வேகத்தில் வளரும் இந்த ராசிக்கு. அப்போ குடும்ப சூழ்நிலையை கவனிக்க டைம் இருக்காது. ஆக இப்பொழுதே மொத்த கமிட்மெண்ட் முடிச்சுக்கணும். பிஸ்னஸில் நல்ல யோகம் வருது. தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.